நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை தகப்பனே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆச்சரியமாய் நடத்தினீரே, அதிசயமாய் நடத்தினீரே அப்பா. எங்களை ஆண்டவரே போஷித்து எங்களை நடத்தினீரப்பா. வேலை ஸ்தலங்களிலே எல்லாவற்றிலும் தகப்பனே உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை அரவணைத்தீரே ராஜா, எங்களை தப்புவித்தீரே ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே சகோதர கொடுக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், வார்த்தையில் கேட்கும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தர் பலப்படுத்தின கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொடுக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏறெடுத்து நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகித்து கர்த்தர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த கூடுகையுடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறாப்பா. ஆம் தகப்பனே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக, வழிநடத்துவீராக, ஆலோசனை தருவீராக ராஜா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே வழிநடத்துவீராக. துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்ம ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக. ஹல்லேலூயா. விடுதலையோடு அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு சற்று நேரம் ஆண்டவரை நோக்கி நம்மை பார்ப்போமாக. இந்த நேரம் அவருக்கான நேரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, இந்த நேரத்தை, இந்த நாளை எங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு இருந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையாய் எங்களை தாங்கினீர், நடத்தினீர் ஆண்டவரே. அதிசயமாக எங்களோடு இருந்தீர் சுவாமி. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு எங்களோடு இருந்தபடியே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா சுவாமி. எல்லாரும் சற்று நேரம் எழுந்திருந்து சில நொடிகள் அவரை நோக்கி பார்ப்போமாக. சில நொடிகள் மாத்திரம். இந்த இடத்துல மனிதர்களை பார்க்குற நேரம் அல்ல, ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உள்ள நேரம். ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உள்ள இடைவெளியில் நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பேசுகிற தருணமாய் நம்ம பார்க்கிறோம். முழு மனதோடு, முழு சிந்தையோடு அவரை மாத்திரம் நமக்கு எத்தனையோ இந்த நொடி பொழுது இந்த இடத்துல கொண்டு சேர்த்திருக்கிற அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நாள் மட்டும் நம்ம இங்கே இருந்திருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ சிச்சுவேஷன், எத்தனையோ இக்கட்டல் மத்தியிலும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பாதைகள் மத்தியில் நம்ம கடந்து செல்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், வேலைகள் இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல நம்மளை கொண்டு சேர்த்தாரே அவருடைய சுத்த கிருபையினால், அவருடைய மிகுந்த அன்பினால் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் அருகாமையில் நீர் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை காலம் இது ராஜா, உம்முடைய அன்பின் காலம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் நீர் கொடுத்தீரே சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் பாதைக்கு முன்னாடியே சென்று ராஜா எங்களுக்கு வழிகளை நீர் நன்மையின் செம்மையாக நடத்தினீரே ராஜா. எங்களை பாதைகளை நீர் காட்டினீரே சுவாமி. உம்முடைய வேத வசனத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தினீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தபடியால், எங்கள் குடும்பத்தில் மீது, எங்கள் பிள்ளைகள் மீதிலும் உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆபத்து நாட்களே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்தவர் தேவன் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ராஜா. பக்கத்தில் இருக்க யாருமே பார்க்காதீங்க. தேவன் செய்த நன்மைகளை மட்டும் நினைத்து பார்த்து இந்த நேரத்தை நன்றி செலுத்துகிற துதிக்கிற வேளைகளாக மாத்திரம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வேத வாசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாக உமது பாதையிலே, உமது வழியிலே, உமது சன்னதியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
இம்மட்ட கூட்டி சேர்த்திரே, நன்றி செலுத்துகிற சுவாமி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சுவாமி, நன்மையாய் நீர் மாற்றுகிற தேவன் ராஜா. அன்பு நிறைந்தவர், அன்பு மாறாதவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபையால் வழிநடத்தினீர் சுவாமி. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து முழு உள்ளத்தோடு உற்சாகத்தோடு இந்த முதல் பாடலை பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர் ஒருவரே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Hallelujah.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ராஜா. துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த இடத்துல நீர் பிரசன்னமாயிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் பக்கத்தில் எங்கள் அருகாமையில் இருக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. துதிக்கிறோம். இந்த துதிக்கிற வேளையில் ஆண்டவரே உம்முடைய அக்கினியின் அபிஷேகங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இருப்பதாக ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் ராஜா. அவர் ஜீவிக்கிறவர், நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் தேவன், உண்மையுள்ள தேவன், அன்பு நிறைந்த அன்பு மாறாதவராக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதம் இவ்விதமாக சொல்கிறது, பரலோகத்தில் உம்மை எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை ராஜா. உம்முடைய அன்பு பெரிது சுவாமி, உம்முடைய சமாதானம் பெரிது சுவாமி. நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பிற்காக, சமாதானத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையால் எங்களை வழி நடத்தினீர சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவன் தன் தாயை தேற்றுவது போல ராஜா, நீர் எங்களை அரவணைத்து தேற்று கொண்டு போனீரே சுவாமி. அன்பு காட்டினீரே சுவாமி. பாதை ஆண்டவரே நாங்கள் வழி சென்ற பொழுது சுவாமி உம்முடைய அன்பினால் எங்களை கைகோர்த்து தூக்கி எடுத்தீரே ராஜா. நன்றி கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. கிருபையினால் வழி நடத்தினீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களிடத்தில் பேசினீரே ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை மென்மேலும் நீர் பரிசுத்தப்படுத்தினீரே சுவாமி. ஹல்லேலூயா துதிக்கிறோம் சுவாமி. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் எங்களை கோர்த்து கை கோர்த்து எடுத்து எங்களை அரவணைத்தீரே ராஜா. ஸ்தோத்திரம். எங்களை தேர்ந்தெடுத்தீரே சுவாமி. இந்த தேசத்துக்கு ஒரு நோக்கத்தோடு எங்களை கொண்டு சேர்த்தீரே. இந்த ஆலயத்துக்கு எங்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தீரே ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கோ 1-2 பேர் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுவாமி. யார் எங்களை கைவிட்டாலும் ராஜா, சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள் யார் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத நேசராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒன்றுமில்லாத எங்களை ராஜா தூக்கி எடுத்தீரே, ஆசீர்வதித்தீரே, கனப்படுத்தினீரே, பலப்படுத்தினீரே ராஜா. எத்தனையோ நோய் நொடிகள் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டீரே சுவாமி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம். பலத்தை கொடுத்தீர், நடக்க தைரியத்தை கொடுத்தீர், வழி நடத்தினீரே சுவாமி. எங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக எத்தனையோ ஆபத்து வந்த போதிலும் ராஜா நீர் எங்களை அந்த ஆபத்திலிருந்து வழி விலகி எங்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தினீரே சுவாமி. எங்களுக்கு அந்த ஆபத்தே தெரியாத அளவுக்கு எங்க கொண்டு சேர்த்தீரே சுவாமி. நன்றி சுவாமி. எங்களுக்கு தேவைகள் எல்லாம் நீர் அறிகிற மெய்யான தேவன் ராஜா. ஒவ்வொரு நொடி பொழுது ராஜா எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே எங்களுக்கு தந்து, ரெட்டிப்பான நன்மைகளோட கூடி ஆசீர்வாதத்தை தந்து எங்களை வழி நடத்தி நீர் அவ்வளோ ஒரு அன்பு நிறைந்த ஒரு அருமையான தேவம் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அருகாமையில் இருக்கிறார். விசுவாசிங்க. உங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறார் அவர். இந்த இடத்துல அவர் பிரசன்னமா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆண்டவரே பிடித்து வருகிறது சுவாமி. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம்
அடங்கும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமம் மட்டும் உயரணும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உம் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஆம் ராஜா, உம்முடைய நாமம் பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. 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 கைகளை உயர்த்தி Hallelujah, hallelujah.
கிருபை செய்வீராக ராஜா, கிருபை பாராட்டுவீராக ராஜா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன வசனத்தின்படி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை எப்பொழுதும் அந்த வாயின் வார்த்தைகளை கொண்டு உம்மை துதிக்கிறவளாக நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை நோக்கி துதிக்கிறவளாக காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிற சுவாமி, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம எங்க சென்றாலும் அவரை துதித்து கொண்டே செல்கிறவளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையின் கரம் நம்மளோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நீர் அல்பாவும் ஓமயமாகவும் ஆதி மந்தவுமானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா, மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதியின் பாதையிலே நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் ராஜா. நம்மளை மென்மேலும் பரிசுத்தப்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நொடி பொழுது நம்முடைய கடந்த காலங்களில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம இங்க நிற்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த பாதைகள் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதணும்னா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது அவரோட ஒரு கிருபை, அவருடைய ஆசீர்வாதம். நம்ம வேண்டிக் கொள்ற, நம்ம வேண்டதுக்கும் அதிகமாகவே அவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வேளைகளில் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நம்ம அந்த விண்ணப்பங்களை வைக்கிறதே இல்லை. சில தேவைகளை, நம்முடைய தேவைகளை அறிகிற மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே அன்பு நிறைந்தவர், அன்பு மாறாதவர். அற்புதமாக அதிசயமாக நம்மளை நடத்துவார். நம்மளை வேண்ட அந்த விண்ணப்பங்கள் குறைவா இருக்கலாம், ஆனா எல்லாம் அறிந்த தேவன். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கோம், எத்தனையோ விசுவாசம் இல்லாத சில விண்ணப்பங்களா இருக்கும். பிரேயர் பண்ணும், அடுத்து விசுவாசம் இருக்காது, ஆனா ஆண்டவர் நடத்துவார். இந்த வேளை அவரை துதிக்கிற நேரம், இந்த நொடி பொழுது எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத இந்த ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவர் இதை தந்திருக்காருன்னா அவர் நமக்கு நிறைய நன்மைகளை, நம்ம மேல அவ்வளோ ஒரு அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நம்மளை கொண்டு நீதியின் பாதையிலே அவர் நடத்தி வருகிறார். நம்ம வழி விலகி சென்றா கூட அற்புதமாக நடத்துகிறார். ஸ்தோத்திரம் ராஜா. நீரே இந்த இடத்தை ஆளுகை செய்வீராக ராஜா. இந்த இடத்தை கொண்டு நீர் அண்டரே நிரப்புவீராக. நீர் ஆத்துமாக்களை கொண்டு இன்னும் நிரப்ப போற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோட செய்தார், என்னை உயர்த்தி வைத்தார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். என் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ, நம் கர்த்தர் நல்லவரே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின் தேவரே. சிலுவையில் எங்கள் சிறுமையை செய்திட்டார் ராஜரே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார்,
வெற்றியின் தேவனே. கைகளில் ஆய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினே விடுவித்தார். குகைகளில் உடைந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினே விடுவித்தார். உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாவீதின் குமாரனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ராஜா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த இடத்துல நீர் ஆளுகை செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே போற்றப்படத்தக்கவர், நீரே உயர்த்தப்படத்தக்கவர், நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் துரிதமானவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி அந்த சிங்காசனத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி அந்த வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே நமக்கு பலனை தந்து வருகிறாரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் நீர் தொட்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது ராஜா உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா ராஜா. சமாதானம் கொடுக்க வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நொடி பொழுதும் அதிசயமாக காக்கிறீரே ராஜா. நன்றி நன்றி சுவாமி. எங்களுடைய அன்பிற்காக ஆண்டவரே எத்தனையோ பேர் எங்களை கைவிட்ட பொழுது ராஜா நீர் எங்களை கைவிடாத நேசராக இருந்தபடினால் நன்றி. வேலை ஸ்தலங்களிலும் ராஜா, குடும்பத்திலும் ராஜா எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுது சுவாமி உம்முடைய பலன், உம்முடைய அன்பு எங்களை தாங்கி வழி நடத்தினது. உம்முடைய வேத வசனத்தை கொண்டு எங்களை ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தினீரே சுவாமி. வார்த்தைகள் கொண்டு நீர் பேசினீரே ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் இடைப்பட்டீரே சுவாமி. எத்தனையோ சோர்ந்து போன வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து நீர் பேசினீரே ராஜா. பாடல் வழியாகவும் வசனத்தின் வழியாகவும் வேதத்தின் உள்ள வசனத்தின் வழியாகவும் ஏதோ ஒரு வழியாக எங்களை கூட பேசிக்கொண்டே வந்தீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் இருந்தபடினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கு சென்றாலும் நீர் கூட இருந்தீர். தயவு கிடைக்க கிருபை செஞ்சீர், கருணை கிடைக்க கிருபை செஞ்சீரே சுவாமி. எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதித்தீர்,
குடும்பத்தை ஆசீர்வதித்தீர், பெற்றோர்களை ஆசீர்வதித்தீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். கிருபையா வழி நடத்தும் சுவாமி. உங்களோட பிரசன்னம் ஒவ்வொருத்தரும் மேல இருந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் சுவாமி. மீதியான நேரம் கூட வழிநடத்தும். குற்றங்குறையாட்டும் மீட்பேசனம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாது கிருபை. பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாது கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. உன்னதரின் மறைவில் வல்லவரின் நிழலில், உன்னதரின் மறைவில் வல்லவரின் நிழலில் நிலைத்து நிற்கும் கொடினான், கனி கொடுப்பேன் இதம் நான். என் ஆத்துமா உம்மை பற்றிக் கொள்ளும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் ஆத்துமா உம்மை பற்றிக் கொள்ளும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. குயவனே களிமண்ணா, விருப்பம் போல் வனைந்திடுமே. கரங்களில் பாத்திரமாய் பயன்படுத்தும் உமக்காய் உருவாக்கினீர், உருமாற்றினீர். உமதாக்கி சேர்த்து கொண்டீர், உருவாக்கினீர், உருமாற்றினீர். உமதாக்கி சேர்த்து கொண்டீர், உமதாக்கி சேர்த்து கொண்டீர். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. இதயமெல்லாம் நன்றியான் நிரம்பிடுதே நன்மையான். பாடிடுவேன் கவியால், போற்றிடுவேன் துதியால். மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பெருமை காணுவேன். மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பெருமை சேரும்.
என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதும் கிருபை. பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதும் கிருபை. Praise the Lord. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகளப்பா நீர் எங்களை கொண்டு சேர்த்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பகிரும்போது ஆண்டவரே, நீரப்பா எங்களோடு இருந்தப்பா ஒவ்வொரு மனதில் பேச வேண்டும் ஆண்டவரே. போகும்போது அப்பா ஒருவரும் வெறுமையாக போகாதபடி அப்பா நீர் அவர்கள் மனதில் பேசி அப்பா அவர்களை நிரப்பி நீர் அழைத்துள்ளோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பல வாஞ்சிகளோடு வந்திருப்பார்கள், பல விண்ணப்பங்களோடு வந்திருப்பார்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா நீர் அவர்களை அப்பா நிறைத்து அனுப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. வேதாமத்தை நம்ம வாசிக்கும்போது எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு சங்கீதம் 18. வேதத்தை நாம் திருப்பமாக சங்கீதம் 18. ஸோ இந்த சங்கீதம் 18 நாம் வாசிக்கும்போது, இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது, இந்த சங்கீதம் பழைய ஏற்பாடில் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலையும் சேம் சங்கீதம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இது தாவீது ராஜா ஒரு வாழ்க்கையின் கடைசி காலங்களில் கர்த்தர் அவர் செய்த நன்மைகளை, ஸோ என்னென்ன நன்மைகள் கர்த்தர் அவர் செய்தாரோ, அவர் கஷ்டப்படுற நாட்களிலும் எப்படி கர்த்தர் அவரை விடுவித்தார், அப்போ கர்த்தர் எவ்வாறு அவரை விடுவித்தார் என்று அந்த சங்கீதத்தை ஃபுல்லாக நம்ம வாசிக்கும்போது அதில் தாவீது ராஜா அப்படி அவங்க அதில் எழுதியிருக்கார். அவர் எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி அவங்க ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் விடுவித்தார், வெற்றி எப்படி அவருக்கு கிடைத்ததுன்னு சொல்லிட்டு அந்த கடைசி காலங்களில், ஏன்னா அவர் அப்போ சாக போகிறாரு. ஸோ அவர் அதை நினைத்து எழுதுகின்ற ஒரு சங்கீதமாக இது இருக்கின்றது. ஸோ அந்த சங்கீதத்தில் நம்ம 2 வசனங்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 18 1 2 எடுத்தவங்க அதை வாசிப்பீங்க. சங்கீதம் 18 18ஆம் அதிகாரம் 1 2. ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கும்போது நம்ம பல பேர் நம்ம ஜெபம் பண்ணும்போது இருக்க எல்லா வார்த்தைகளையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 7 வார்த்தைகள் இருக்குது. இட்ஸ் மெட்டஃபோர்ஸ் ஆஃப் ஜீசஸ், அவர் ஆண்டவரை குறிக்கிற வார்த்தைகள். என்னெல்லாம் பார்ப்போம்னா, முதல் அதிகாரத்தில் பெலன், 2ஆம் அதிகாரத்தில் தான் மிச்சம் 6 வார்த்தைகள் இருக்குது. கன்மலை, கோட்டை, இரட்சகர், துருகம், கேடகம், இரட்சினை கொம்பு, அடைக்கலம். ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு சங்கீதத்தில் தாவீது ராஜா ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னையை காத்தார் என்று அந்த ஆண்டவர் அவர் இதில் விவரிச்சிருக்கிறார். ஸோ இதில் நம்ம பார்க்கும் போகிறது ஒன்றே ஒன்று தான். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சமயம் இல்லை, இன்றைக்கி டைம் நிறைய போயிட்டுருக்குது. பார்க்குறது ஒன்றே ஒன்று, த ராக். இது கண்மலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கண்மலைன்னு சொல்லும்போது சங்கீதத்தில் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த சங்கீதத்தில் 3 வாட்டி கண்மலைன்னு இருக்குது. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 31 46. அதே சங்கீதம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 62 முறை கண்மலை என்று ஆண்டவரை அதில் நம்ம குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ கண்மலைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கண்மலை யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அப்போ நம்ம அந்த கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸோ அதை பற்றி நம்ம வாசிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் முதலாக நம்ம வாசிக்க வேண்டியது என்னென்னா, அவர் நம்மை காக்கும் தேவனாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா, கண்மலைன்னா என்னது? இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று துரத்துதுன்னா ஏதாவது மேடான இடங்களுக்கு தான் நம்ம ஓடுவோம், தாழ்ந்த இடத்துக்காக ஓடுவோம். ஏன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம்.
ஒரு மிருகம் வருதுன்னா மேலே தான் நம்ம ஓடும், ஒரு மலைக்கு மேலே தான் ஏறுவோம், ஒரு மரத்துக்கு மேலே தான் ஏறும். ஸோ கன்மலை என்பது காக்கிற ஒரு இடம். ஸோ ஹீஸ் எ லார்ட் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் அஸ், காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ கண்மலையை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நடந்தால் போகணும், ஓட வேண்டும். ஸோ ஓடினா தான் அந்த கண்மலையை நோக்கி நாம் சீக்கிரம் எளிதாக நாம் எட்ட முடியும். ஸோ அதனால் கண்மலையை பார்த்தா நம்ம ஓடணும். ஓடி ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து சேர்ந்தாதான் அவர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம இவ்வளவு வாசிக்கிறோம். நம்மை நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், எனக்கு நீர் இக்கட்டுக்கும் விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆம் பிரியமானவர்களே, கண்மலை நோக்கி போகும்போது அவரை நம்மை மறைத்து காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது என்ன? நம்மை காக்கும் தேவன். ஸோ மறைத்து காக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நோக்கி ஓடி போக வேண்டாம். அவர் வரமாட்டார். He will never come to us. We have to go to him. ஆண்டவரை நோக்கி நம்ம தான் ஓடணும். அவர் பார்ப்பார், மகனே மகளே நான் இங்கே இருக்கிறேன், நீ நோக்கி வருகிறாயா? ஸோ அவர் எப்பவுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். நம்ம என்ன பண்ணணும்? அவரை நோக்கி ஓடுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஓடுனா தான் அவர் நம்மளை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது கண்மலையில் என்ன ரெண்டாவதுனா நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன். ஸோ கண்மலையில் நம்ம போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது. மலைக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்? ஏற வேண்டும். ஏறினா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை வந்து அதிலேருந்து காத்துக்கொள்வார், நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஓகே. ஸோ அதில் என்னென்னா, ஏறனா அது நம்ம சபையை குறிக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, நம்ம சர்ச்சில் இருக்கீங்கன்னா அது வேறொன்றி நிற்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை வந்து அது ஒரு விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 27 4ஆம் வசனத்தில் எப்படி இருக்கிறது? கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுடன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும்னா ஆண்டவர் கூட நம்ம இருக்கணும். இந்த கண்மலையில் ஏறி நிலைத்து நாம் நிற்க வேண்டும். ஸோ ஏறணும். நம்ம ஏறாமல் ஆண்டவர் பக்கத்தில் வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அப்படியே அனலும் குளிரும் இன்னும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ என்கிட்ட வந்துட்ட, அவ்வளோந்தான், அது வளர்ந்தான், அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது. விடுவிக்கிற தேவன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி நாம் என்ன பண்ணணும்? ஏறி அவற்றை நிலைத்திருக்கிற ஒரு மக்களை நாம் இருக்க வேண்டும். ஸோ அப்படி நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம விடுவிப்பாரா? ஆமாம், நான் வந்துட்டேன், ஆண்டவர் நிலைத்திருக்கிறேன், விடுவிப்பாரா? ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து நிலைத்து நிற்கும்போது அவர் கண்மலையான கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91 1-3 நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்ச சங்கீதம் தான். என்ன இருக்குது? கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன். அதுக்கு முந்தின வசனம் பார்க்கும்போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல நிழலில் தங்குவான். ஸோ யூ ஆர் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். இப்போ ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனில் நம்ம இருக்கும்போது 3ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பு வைப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு கர்த்தரை நோக்கி நம்ம ஓடணும், கண்மலையை நோக்கி. அவர் நம்மளை மறைத்து கொண்டார். அது மட்டும் கிடையாது, நம்ம அங்கே போகும்போது நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். ஷுட் கிளைம் த மவுண்டன். கீழே நின்றுட்டா நடக்காது. நம்ம மேலே ஏறிட்டானா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் கூட இருக்கும்போது அவரை நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ எத்தனை பேருக்கு இந்த விடுவிக்கிற தேவன் இன்றைக்கி வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? நம்ம எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அடுத்து போயிட்டு அவர் இன்னும் வளர்ந்து அவரை சார்ந்து இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம சண்டே மட்டும் தான் சர்ச்சுக்கு வர மாட்டோம், எல்லா நாளுமே நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அது முக்கியமாக வேண்டும். நிலைத்து நிற்கும் வேண்டுமென்றால் எல்லா நாட்களிலும் நம்ம வந்து ஆண்டவருக்கு நம் நேரத்தை நாம் செலவிட வேண்டும். ஸோ கிவ் யூர் டைம் டு காட். அப்போ தான் ஆண்டவர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விலக்கி காப்பார். 3வது இளைப்பாறுதல் செய்கிற தேவன். இப்போ எத்தனை பேர் பகலில் வேலைக்கு போகிறீங்க? இப்போ நம்ம ஒரு பாலைவனங்களில் இருக்கிறோம், ஒரு கல்லோ ஒரு தூணோ இருந்துச்சுன்னா அந்த நிழலில் மழை வர நம்ம இருப்போமா? ஸோ கண்மலையும் அது போன்ற அது கண்மலை தான். ஆண்டவர் கண்மலை என்னது? நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகின்ற ஒரு கண்மலை. ஏசாயா 32 2ஆம் அதிகாரத்தில் நம்ம கடைசி வசனம் வாசிக்கிறோம். பெருங்கண்மலையின் நிழலாக இருக்கிறார் ஆண்டவர்.
அது முதல் வசதி பார்க்கும்போது அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார். சரி, வெயிலுன்னு சொல்கிறது ஒரு ஓமை தான். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி நாம் போகும்போது அவர் நிழலில் நம்ம என்ன பண்ணலாம், சாய்ந்து நாம் என்ன பண்ணலாம், ஓய்வெடுக்கலாம். அப்போ ஓய்வெடுக்கும்போது நம்ம யோசிக்கலாம், நான் வந்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கேன், இனி எதுவும் இனி எதுவும் பிரச்சனை வராதா? இல்லை, கண்டிப்பாக வராது. அதுக்கு முந்தின வருஷங்களை நம்ம பார்த்துருக்கோம். ரன் டுவர்ட்ஸ் காட், கர்த்தரை நோக்கி ஓடுங்க, கர்த்தரை நிலைத்திருங்க, அப்போ உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை காத்துட்டாருன்னா பிறகு யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடி நீங்கள் இளைப்பாருங்க. இப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், எவ்வளோ நாள் வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் டைமை கொடுக்குறாரு. ஸோ நமக்கு இளைப்பாறுதலை நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஏசாயா 26:3-4 நம்ம பார்க்குறோம். நம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவரை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஸோ கர்த்தரை நம்ம பற்றி கொள்ளும்போது ஹி வில் கிவ் யூ பீஸ், ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்மளோட உள்ளம் வந்து திடீர்னு புதிதாக்கப்படும். ஸோ கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக அவர் கூட நிலைத்து நின்று அப்போ அவரோட நிழலில் நாம் சார்ந்து இருப்போமே ஆனால் அவர் என்ன பண்ணலாம், இளைப்பாறுதலுக்கு டைமை நம்ம கொடுப்பாரு. இன்னும் அதிகமாக நம்ம வளர்கிறதுக்கு டைமை கொடுப்பாரு. இன்னும் அதிகமாக கர்த்தரோடு நம்ம இருக்கும்போது அவர் ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். இப்போ நம்ம வந்து நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சஞ்சலத்தோடு நம்ம வரலாம். ஆனால் அந்த கண்மலையாகி அந்த தேவனிடத்தில் நம்ம வரும்போது அவர் நம்ம காக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்ம விடுவிக்கிற தேவன் மாத்திரம் இல்லை, நம்மளோட ஒரு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம், பிரச்சனைகள் மாறினாலும் மனசில் சமாதானம் இருக்காது. ஸோ தேவனிடத்தில் நம்ம வரும்போது, இந்த கண்மலையாகிய கர்த்தரிடத்தில் நம்ம வரும்போது ஒரு சமாதானம் வரும். திருப்பி போகும்போது என்ன பார்க்கலாம், இந்த பாலவேதின் சிங்கங்கள் குட்டிகளைப் போல், இந்த கழுகுகள் போல் நம்ம வந்து ஒரு யங் பீப்புள் போல் நம்மளுக்கு வந்து ஓட முடியும். அவன் ஒரு பலத்தையும் ஒரு சுகத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். ஸோ பல காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம சபைக்கு வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை அந்த 2-3 மணிக்கு ஆண்டவர் கூட நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம உள்ளத்தை கொட்டி அவர்கிட்ட ஓடி வந்து இந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்து நம்ம ஓடி வந்து நம்ம வந்து அவர்கிட்ட இருப்போமே ஆனால் கர்த்தர் வந்து பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்வார். சில 3 காரியங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு காக்கிற தேவன், 2வது என்ன பண்ணோம், நம்ம ஒரு விடுவிக்கிற தேவன் நம்ம பார்த்தோம், 3வது என்ன பண்ணுறோம், ஒரு இளைப்பாறுகிற தேவன். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆண்டவர்கிட்ட போயாச்சு, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு யூஆர் அட் பீஸ், சமாதானத்தோடு நான் இருக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே போயிடலாமா? இல்லை, கர்த்தரில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ நம்மளை உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன். கண்மலை வந்து உறுதிப்படுத்துகிறது. எப்படி கண்மலைன்னா எப்படி இருக்கும், மணல் பாங்காக இருக்குமா, ஏறினா கல் உள்ள புதையுமா, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குமா? கல் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்குமா, சாஃப்டாக இருக்குமா? ஹார்டாக தான் இருக்கும். ஸோ கண்மலை வந்து நம்மளை உறுதிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் நம்ம வாசிக்கும்போது 40வது சங்கீதம் 1-2 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 40:1-2. போதும். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஸோ அந்த முந்தாலே வேர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். கர்த்தர்கிட்ட போனோம், அவர் நம்மளை காத்தார், நம்மளை இது பண்ணார், நம்ம மனதை நம்ம வந்து நம்மளை புதுப்பித்தார். என்ன பண்ணார், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஸோ இதெல்லாம் வந்த பிறகு நம்ம போனோம், வி ஹேவ் டு க்ரோ மோர். நம்ம அந்த இடத்துல நம்ம நிற்க முடியாது. ஸோ உறுதிப்படுத்தின ஒரு பிள்ளைகளாக நாம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். பலருக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். இப்போ எல்லோரும் நம்மளை பார்த்துட்ருக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தான், இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தான், அன்றைக்கி மட்டும் ஆண்டவரை பற்றி கொண்டானா, இன்னும் உறுதியாக கர்த்தரிடத்தில் நிற்கிறானா என்று நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரும் அதுதான் விரும்புகிறார். பிரச்சனை மட்டும் கர்த்தர்கிட்ட போகக்கூடாது, எல்லா நாட்களிலும் கர்த்தரிடத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ இதில் நம்ம இருக்குது என்னென்னா, உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் கண்மலைன்னு சொல்லும்போது நம்மளை யாரை நம்ம குறிப்பிடுறது இல்லை, நம்ம கண்மலைன்னா இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து இரட்சகரத்தில் நம்ம அதிகமாக இன்னும் உறுதியாக நாம் இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நம்ம வளர வேண்டும். 1 கொரிந்தியர் 3:11 எடுத்துக்கொண்டு வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:11.
ஸோ நம்ம கண்மலை இதில் நம்ம போடுவோம் அஸ்திபாரம் கண்மலை இட்ஸ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட், வேறு யாரும் இல்லை. ஸோ உங்கள் அஸ்திபாரம் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்துச்சுன்னா எல்லாமே ஆடுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் யார்கிட்ட இருக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட இருக்கணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் அந்த கண்மலையில் மேலே நம்ம சார்ந்து நம்ம நிற்போம்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. அந்த ஆண்டவருடைய ஒரு ஊமையை நம்ம பார்க்குறோம். என்ன ஊமை? மணலில் கட்டின வீடு இருந்துச்சு, கண்மலையின் மேல் கட்டின வீடு இருந்துச்சு. இப்போ மணலில் வீடு கட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. மயில் நிலத்துக்கு கீழே என்ன போடணும், நம்ம ஃபவுண்டேஷன் போடணும். கண்மலையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இட்ஸ் வெரி ஈஸி. சின்னதாக ஃபவுண்டேஷன் போட்டு அழகாக கட்டிக்கலாம். ஆனால் என்ன காற்றும் எந்த மழையும் வந்தாலும் நம்மளை அது அசைக்க முடியாது. ஸோ இந்த கண்மலையில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மத்தேயு 7:24 நம்ம வர வாசிக்கிறோம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம்? கர்த்தரை நோக்கி நாம் ஓட வேண்டும், அப்போ நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது, ஓடினா மட்டும் படுத்தாது, நம்ம அவர்கிட்ட இருக்கணும். ஸோ அப்போ நம்ம விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அதிகமாக அவரை நம்பி நம்ம இளைப்பாறும்போது நம்மளை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். 3வது என்ன பண்ணணும், நாம் உறுதியாக அவர்கிட்ட இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை உறுதிப்படுத்தி நம்மளை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய ஒரு புத்தியுள்ள மனுஷன் சொல்கிறார். ஸோ நம்மளோட வாழ்க்கையும் அப்படியாக தான் இருக்க வேண்டும். சாதாரண காரியங்கள் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு சின்ன காரியங்கள் மாத்திரம் இல்லை, என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அசைந்து போகவே கூடாது. ஆண்டவற்றுள்ள அந்த பற்றுதலையும் அந்த உறுதிப்பாட்டையும் நம்ம வைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கலாம், எல்லா நேரத்திலும் கர்த்தரிடத்தில் உறுதியாக பற்றி கொண்டு சமயம் இருக்கும்போது மாற்றும் இல்லாமல் எல்லா சமயங்களிலும் கர்த்தருக்கு நம்ம சமயத்தை கொடுப்போமே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கேட்ட வார்த்தையின்படி இன்றைக்கி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் காரியங்களை செய்வார். ஸோ வீட்டுக்கு போய் இந்த 18ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிங்க. இல்லை ஆண்டவர் தாவீதுக்கு என்னென்ன பண்ணிடுறான்னு எல்லாம் வரிசையாக இருக்கிறது. ஸோ எல்லாம் வாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பேசுவார். கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுமா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தின கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மை நடத்தின ஒவ்வொரு பகுதிக்காக ஒவ்வொன்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினபடினால எல்லா சோர்வுகள் நீக்கினபடினால ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ளும்படியாய், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற விடுதலையோடு உம்மை துதிக்கும்படியாய், வார்த்தையில் கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இறுதி ஜெபத்தை பிரதர் மாஸ்லமணி நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் ஒருமுறைப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைக்காக இந்த நாளிலும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் வாசமாக இருந்ததற்காக நன்றி. விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியான ஆண்டவரே திருவசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவரே கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மீண்டுமாய் ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே தகப்பனே நீர் எங்கள் கண்மலையாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் அரணாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே தங்குமாக ஆண்டவரே தங்கும் இடமாக ஆண்டவரே மறைவிடமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாக நீர் இருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தாகத்தை தீர்க்கிற கண்மலையாய் நீர் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகி அந்த கண்மலையின் மேலே ஆண்டவரே தகப்பனே கட்டப்பட்ட வீட்டை போல ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் அசையாதவர்களாய், நாங்கள் அஸ்திபாரத்தில் ஆண்டவரே நாங்கள் உறுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்குமக்காக ஆண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆண்டவரே நீர் பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே தகப்பனே இந்த கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே தகப்பனே ஆண்டவரே
வேலை செய்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் சேஷத்தை ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீர் பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறீர் என்று சொல்லி தகப்பனே, நீர் அப்படியாய் ஆண்டவரே கூட இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கண்மலையின் மறைவில் நீர் வைத்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தொடர்ந்து வழிநடத்துவீராக தகப்பனே. நிறைய மகிமைப்படுவீராக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் மக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ பிரேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து